நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் என்டிடிவி சார்பாக நடத்தப்பட்ட சம்மிட்டில் வந்துட்டு பல அரசியல்வாதிகள் வந்து கலந்து கொண்டாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னா, என்டிடிவி டீம் வந்து டிவிகே தலைவரான தளபதி விஜய் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. தளபதி விஜயும் வந்துட்டு அசராமல் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தளபதி கிட்ட வந்துட்டு கேட்ட பல கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஆர் யூ கோயிங் டு பி அ கிங் மேக்கர்? நீங்கள் வந்து ஒரு கிங் மேக்கராக இருக்க போகிறீங்களா? அதாவது யார் வந்து சிஎம் ஆவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கராக நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, actually for this question Talapati was taken aback a little, like he was shocked. Then he responded like, why should I be a kingmaker while I am going to win? அதாவது நான் வந்து போராடுவேன், நான் வந்து வின் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலையா எனக்காக கூடுற மக்கள் கூட்டத்தை? ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். ஸோ நான் வந்து அதில் டெஃபினட்டாக அண்ட் ஐ எம் ஃபர்ம் ஆன் தட் அப்படிங்கிற வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலயமா வந்து வி கேன் நோ ஹவு டிட்டர்மைண்ட் தளபதி வந்து எவ்வளோ நிச்சயமாக எவ்வளோ டிட்டர்மினேஷனோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த கலந்துரையாடலில் வந்து தளபதி அவர்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் பற்றி கேட்ட கேள்விக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து எதிர்பார்த்தது தான், இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்த்துருந்தேன். நான் வந்து இதுக்கு வந்து மென்டலி ப்ரிப்பேர்டாக நான் வந்து தயாராக தான் இருந்தேன். பட் அண்ட் ஆல்சோ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து நான் இது வந்து ஹி வாஸ் ஆல்ரெடி அவேர் ஆஃப் இட், திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் தென் அவங்க வந்து கரூர் பற்றி கேட்ட போதுன்னா தளபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரூர் சம்பவம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நான் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் என்னை வந்து துரத்திக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த வந்து மனதளவில் நான் ஏற்றுக்கிறதுக்கும் அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் எனக்கு வந்து டைம் தேவைப்பட்டுச்சு. அதே போல் நடக்கிற எல்லாத்துக்கும் என்னால் வந்து உடனடியாக பதில் அளிக்க முடியவில்லை. பிகாஸ் என்ன நடக்குது, வாட் ஐ எம் கோயிங் த்ரூ அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த புரிதலும் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த என்டிடிவி டீம் வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, தளபதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து தே ஃபெல்ட் லைக் ஹீ மைட் பி ஹீ இஸ் நாட் தட் மச் டிட்டர்மைண்ட். எதுக்காக ப்ரெஸ் வந்துட்டு மீட் பண்ணலை, ஹீ வாஸ் கன்ஃபியூஸ் லைக் தட் தே ஹாவ் அ தாட். பட் வந்து அவங்கள சந்தித்ததுக்கப்புறம் எங்களுக்கே வந்துட்டு அவர் வந்துட்டு எவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. ஒரு கேள்விக்கு கூட அவர் வந்து பதில் சொல்லாமல் இல்லை. ஹீ வாஸ் ஃப்ராங்க் அண்ட் ஹீ வாஸ் ஸ்ட்ராங் இன் ஹிஸ் டிசிஷன். நான் வந்து சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறதும் சரி, நான் பொலிட்டிக்ஸில் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலையும் அவர் வந்து கிளியராக இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து என்டிடிவி டீம் வந்து உறுதியாக